நம்பிக்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மவைத்திரன் கிருஷ்ணன். நம்பிக்கை கலக்கல் கிச்சன். எப்போதும் நம்ம வந்து இண்டோரில் தான் நிறைய சமையல் நிகழ்ச்சிகள்லாம் நம்ம செஞ்சுருப்போம். முதல் முறையாக அவுட்டோரில் வந்து நம்ம வந்து நம்பிக்கை கலக்கல் கிச்சனை வந்து நம்ம வந்து செய்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோலாஸ்லாங்கூரில் உள்ள மஸ்ஜித் அன் நூரியாக வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நமது ஏபிசி அயூப் கான் அவர்கள் சிறப்பு நோன்பு கஞ்சியை தயாரிக்க உள்ளார். வாங்க போய் பார்க்கலாம். நம்பிக்கை கலக்கல் கிச்சனில் நம்ம இணைகிறார் அயூப் கான் அவர்கள். வணக்கம். நல்லா இருக்கேன். மாதம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஓகேண்ணே. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்கண்ணே? இன்னைக்கு நோம்பு கஞ்சி. நோன்பு கஞ்சி. ஆமா. செஞ்சலாமா? ஆரம்பிச்சிடமா? ஓகே ஓகே. என்ன ஒரு லிட்டர் போடுறோம்? ரொம்பலாம் சமைக்கிறேன், நான் சமைக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே. இதை பார்த்துக்கிட்டு இதிலே எதே பக்கத்தில் கொஞ்சமாக சமைக்க வேண்டியது. ஓகேண்ணே. சரிம்மா, நோம்பு கஞ்சி சமைச்சா அது நிறைய சமைச்சா தான் அது நல்லா இருக்காது, ஒரு சுவையாக இருக்கும். அந்த சுவை கொஞ்சம் 10 பேர் சமைச்சா வராது. ஆமாம். இது நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்ரு. 1/2 லிட்டருங்க. நெய் ஒரு 1/2 லிட்ரு. 1/2 லிட்டரு. 1/2 லிட்டரு நெய். டவுன் பண்ண சொல்லித்தரேன். முதல்ல டவுன் புரியல, எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருவோம். அது மாதிரி தேவையில்லை, வாசனை முறை எண்ணெயில் போந்துடும். அது என்னது? டவுன் பண்ணான். அது டவுன் பண்ணிட்டேன். ஆமாம். ஓகே. போட்டு பொரிச்சு வாசத்துக்கு நான் எண்ணெயில் பொரிச்சுட்டு எடுத்துருவாங்க. காட்டுறேன். அப்புறம் நல்லா புரிஞ்சு வரேன். விலைக்கு ரெடுவேன். பட்டை கிராம்பு, ஏலக்காய். ஓகே. இதில் 3 வெங்காயம். பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம். ஓகே. அரைச்ச வெங்காயம். ஆமாம், பிரியாணி அந்த கான்செப்ட் பிரியாணி மாதிரி தான் இருக்கு. ஆமாம், போட்டுட்டு இஞ்சி பூண்டு ஒரு 3/4 கிலோ எல்லாம் சேர்த்து ஒரு 3/4 கிலோ வரும். இஞ்சி பூண்டு சேர்த்து. ஓகேவா? புதினா மல்லி இதில் 1/2 கிலோ, அதில் 1/2 கிலோ. ஓகே. இது மசாலா, இதான் மசாலா. அதுக்கு ரொம்ப கஞ்சிக்கு புதினா மல்லி தான் மசாலா. தூள், மஞ்சத்தூள், மல்லி, ஜீரகம் ஒரு கொஞ்சமாக ஒரு 250 கலந்து 100 கிராம் இருக்கும். 100 கிராம் இருக்கும். சரி. பிரியாணி டெம்ப்ளேட் தான். அதே தான். 1 கிலோ கடலை பருப்பு. ஆமாம். 1 கிலோ வெந்தயம். அரை கிலோ பாசிப்பருப்பு. எல்லாமே ஒரே நேரத்தில் போட்டு முடிஞ்சு தண்ணி ஊற்றி முடிஞ்சோம். கொண்டக்கடல 100 கிராம் இருக்குது, கூட போடலாம். இதெல்லாம் நல்லா இருக்கும். கொண்டக்கடலை போட நல்லா இருக்கும். 100 கிராம் 250 கிராம் வரைக்கும் போடலாம். தண்ணி ஊற்றுங்க. ஒரு 250 கிராம் வரும். 250 300 கிராம் வரும். நிறுத்தி வச்சுருவோம். நோம்பில் வந்து சுவை பார்க்க முடியாதுல்ல. ஓகே. அதுக்காக வந்து நிறுத்தி வச்சுருது. 250 கரெக்டாக கூட. இது வந்து 250 300 வரும். 300 வரும். நீங்கள் ஒரு பார்க்கலாம். கேரட்டு ஒரு 1.5 கிலோ போடுவோம். 1.5 கிலோ கேரட்.
நம்பிக்கை கலக்கல் கிச்சன் அயூப் அண்ணனோட நம்ம இணைஞ்சிருக்கோம் என்ன. ஸோ நம்ம 2 மணி நேரமாக எல்லாம் போட்டு கேட்டு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், பார்த்தீங்களா, சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஆமாம் ஆமாம். அந்த கஞ்சி வந்து அந்த முன்னோர்கள் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தது. அந்த இதில் வந்து வெந்தயம் போட்டிருப்பாங்க அதிகமாக. ஓகே. அது உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அந்த காலத்திலவே இது வந்து கஞ்சியை வந்து நோம்பாளிகளுக்கு கொடுக்கறதுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் செஞ்சது. இப்போ பாரம்பரியமாக அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா பள்ளியிலும் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. ஏன்னா எப்போதும் வந்து நம்ம வந்து குறுகிய ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் நம்ம சமைப்போம். இந்த வாட்டி வரைக்கும் 2000 பேர் நம்ம எப்போதுமே இந்த பள்ளி வந்து காலகாலமாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மஸ்ஜித் இந்தியா பள்ளி, அப்புறம் ஓல்ட் டவுன் பள்ளி, இப்போ இந்தியன் முஸ்லீம் பள்ளியில் பூரா எல்லா இடத்துலையுமே பெரிய ஒரு பள்ளி இருக்குது. இங்கே மலேசியாவில் இருக்க இந்தியன் முஸ்லீம் பள்ளி அனைத்து பள்ளியிலுமே இந்த கஞ்சி காய்ச்சுறாங்க. ஓகேண்ணா. இறுதியாக இது தமிழ்நாட்டிலேருந்து வந்தது. ஓகே சரிண்ணா. இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்கண்ணா நேயர்களுக்கு? எல்லோருக்கும் நோன்பு வாழ்த்துக்கள். எப்போதுமே நம்ம நோம்பில் வந்து நோன்பு வரும்போது சந்தோஷத்தமாக நோன்பை ஏற்றுக்கிறோம். சில பேருக்கு நோன்பு வரும்போது என்னடா நோன்பு வந்துருச்சு அப்படின்னா, நோன்பு மாதம் நம்மளுக்கு இறைவன் நம்ம கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. இந்த ரமலான் மாதம் வந்து இறைவன் நம்மளுக்காக கொடுத்த கிஃப்ட்டு. அவனுக்கு பிடிச்சமான மாதம். அதனால் இந்த ரமலான் மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம் அனைவருக்கும். கோலசாங்கூரில் அமைந்துள்ள மஸ்ஜித் அல் நூரியா பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்க என்றால் கிட்டத்தட்ட 1926ஆம் ஆண்டு வந்து கட்டி முடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மேம்பாட்டு பணி, அதாவது புதுப்பித்த பணி பார்த்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டுகளில் இந்த பள்ளிவாசல் புதுப்பிக்கப்பட்டதாக. மிக தொன்மையான, மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் அனைவராலும் மதிக்கக்கூடிய ஒரு போற்றக்கூடிய பள்ளிவாசலாக திகழ்கின்றது. இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்றால் இன்று நமது அயூப் கான் அவர்கள் நோன்பு கஞ்சி, இந்த நோன்பு மாதம் நோன்பு கஞ்சி தயாரிக்கும் முறை, அது சமையல் குறித்து 2000 பேருக்கு இன்றைக்கி சமைச்சு காட்டியிருக்காரு எப்படின்னு சொல்லிட்டுன்னு. நம்ம அடுத்த நம்பிக்கை கலக்கல் கிச்சனில் அடுத்த எபிசோட் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மவித்ரன் கிருஷ்ணன். இது நம்பிக்கையின் கலக்கல் கிச்சன்.